Hey guys, what's up and welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல இந்த மேக்கப் லுக் நான் எப்படி கிரியேட் பண்றேன் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். And also நான் டைட்டில்ல மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி இன்னைக்கு full face of makeup look வந்து நான் Swiss Beauty ஓட ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் கிரியேட் பண்ண போறேன். So it is going to be a one brand makeup look. So Swiss Beauty ஓட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். It's highly affordable and ரொம்ப நிறைய பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் தான் வந்து Swiss Beauty. So Swiss Beauty ஓட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த மேக்கப் லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ வாட்ச் பண்ண கண்டினியூ பண்ணுங்க. And வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. And நீங்க இன்னும் என்ன Instagramல ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா this is my Insta handle, உடனே போய் செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. So without further ranting, let's quickly jump into the video. So yes, அப்படியே நம்ம பேசிக்கிட்டே வந்து கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். So first வந்து நான் என்னோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். என்னோட ஃபேஸ் ப்ரெப்பிங்க்கு நான் எனக்கு இந்த கிளினிக்கோட மாய்ஸ்சர் சர்ச் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மாய்ஸ்சரைசர். இப்போ என்கிட்ட நியூட்ரிஜனாக இல்லை, லைக் இட்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ரூம். ஸோ அதனால நான் வந்து இதிலே கண்டினியூ பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் நியூட்ரிஜனாவோ இல்லை பாண்ட்ஸ் லைட் வெயிட் அந்த மாய்ஸ்சரைசிங் ஜெல் இருக்கும் இல்லையா, அதுவோ யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி திங் வில் பி சிமிலர். என்னென்னா மாய்ஸ்சரைசேஷன் இந்த எஃபெக்ட் தான் வந்து வேரி ஆகும். இப்போ பேசிக்காக இது மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மாய்ஸ்சரைசேஷன் எஃபிஷியன்சி அந்த கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா, அதுதான் டிஃப்ரென்ஸ். இது ஒரு 72 hours மாய்ஸ்சரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, டெஃபினட்டாக நம்ம வந்து 72 hoursமே வந்து மாய்ஸ்சரைசரை போட்டுகிட்டே அப்படியே சுத்த போகிறது கிடையாது. ஆப்வியஸ்லி ஒரு 10 hours வரைக்கும் நல்லாவே மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும் உங்கள் ஸ்கின்னை. அண்ட் லைக் நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசரை வாஷ் பண்ணாலுமே கூட உங்கள் ஸ்கின்னில் வந்து ஒரு நல்ல சப்பிள்னஸ் இருக்கும். இதே மாய்ஸ்சரைசரை வந்து கொஞ்சமாக எடுத்து அண்டர் ஐலையும் சேர்த்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக வந்து மேக்கப் போடுறப்ப என்ன ஆகும்னா, அண்டர் ஐ வாய் சுற்றி இருக்கிற ஏரியா இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய ட்ரை ஆகும். அதனால நான் வந்து இந்த ரெண்டு ஏரியாவுக்கும் கொஞ்சம் அடிஷ்னல் மாய்ஸ்சரைசேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரைமிங் போய்க்க போகிறோம். நான் ஸ்விஸ் பியூட்டி ப்ரைமர் வாங்கல, பட் அந்த ப்ரைமரை விட இன்னும் மச் அஃபோர்டபுள் ஆப்ஷன் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஹெவனோட ஃப்ளாலெஸ் மேக்கப் பேஸ் ப்ரைமர். உள்ளே வந்து இப்படி தான் இருக்குது பேக்கேஜிங். இது கிட்டத்தட்ட ஸ்மாஷ் பாக்ஸ் ப்ரைமரோட பேக்கேஜிங்கை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 325, பட் நான் இதை விட இன்னுமே கம்மியாக தான் வாங்கினேன். பிகாஸ் இது வந்து அமேசானில் ஆஃபரில் எடுத்தேன். இப்போ கூட அமேசானில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் முக்கால்வாசி அமேசான்லேருந்து பிக் பண்ணதான். மேபி நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் அப்படியே வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு சூப்பர் சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர். இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு டெக்ஸ்சர்ஸ் இருக்கு, ஸ்கின்ல போர்ஸ் இருக்கு, அந்த மாதிரினா நீங்க டெஃபினட்டா இந்த மாதிரி ப்ரைமர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு போர்ஸ் அவ்வளோ கிடையாது, பட் அங்கங்கே ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் டெக்ஸ்சர்ஸ் இருக்கு. ஸோ அதை ஹைட் பண்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இந்த சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபெஸ்டிவ் மேக்கப் ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக அப்படியே சூப்பராக இருக்கும். அதுக்காக ஸோ ஃபெஸ்டிவ் மேக்கப் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம வந்து அப்படியே அழகாக தெரியணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்மாக இருக்கும். அதுவும் தீபாவளி சொல்லவே வேண்டாம். வீட்டிலேருந்து வெளில போயிட்டு வெடிப்போம், ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வெடிப்போம். ஒருத்தவங்க வெடி வைக்கிறப்பலாம் வந்து பயம்புறுத்தி அப்படியே பயங்கரமாக இருக்கும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வெடி யார் வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி போகும். அப்போ அந்த மாதிரி டயத்தில் வந்து மேக்கப் போடுறது வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கணும். பிகாஸ் போகிறப்ப பலன்னு போகும், வர்றப்ப வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் வித் ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கிற மேக்கப் வந்து நம்ம போட்டுக்கிறது நல்லது. ஸோ நான் அதை தான் இப்போ வந்து எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ எஸ், ப்ரைமர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்க போகிறோம். கலர் கரெக்டருக்கு வந்து நான் எனக்கு இந்த பேக்கோட டேக் கவர் கன்சீலர் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டர். இது வச்சுட்டு நான் என்னோட டார்க் சர்க்கிள்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிக்கிறேன். பேசிக்காக எப்பவும் சொல்கிற மாதிரி எங்கெங்கே எனக்கு டார்க்னஸ் இஷ்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா கவர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட மேக்கப் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன, ஃப்ளாலெஸ் மேக்கப் எடுத்துகிட்டு வருது. ஸோ அதுக்கு தேவையான வேலையெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம். பேக் டேக் கவர் கன்சீலர் ஏன் எடுத்திருக்கீங்க, இது அஃபோர்டபுளா அப்படின்னு கேட்டால், நான் வாங்கின ஆரஞ்சு கலர் கரெக்டர்ஸ்லேயே வந்து இது ரொம்ப அஃபோர்டபுளான கலர் கரெக்டர் தான். இது 400 and something இதோட ப்ரைஸு. இதை விட இன்னுமே அஃபோர்டபுளாக ஆரஞ்சு கலர் கரெக்டர்ஸ் நிறைய வந்துருச்சு. நீங்கள் வந்து ரொம்ப அஃபோர்டபுளில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் மார்ஸோடது கூட ட்ரை பண்ணலாம். அதுவும் வந்து டெஃபினட்டாக நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நான். ஸோ நானும் ட்ரை பண்ணலான் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, லைக் மார்ஸ்லேருந்து திரும்ப ஒரு ஆர்டர் போடலாமா, மார்ஸ் ப்ராடக்ட்ஸ் நிறையா வாங்கலாமா அப்படின்றது சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபவுண்டேஷனுக்கு போய்ட்டு போகிறோம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து இன்றைக்கி நான் இந்த மேப்ளினோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணனால நான் 335 கிளாசிக் டேன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க, மேக்கப்பில் இப்போ தான் காலே எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா
டெஃபினட்டாக இதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பர் ஃபவுண்டேஷன் இது. உங்களுக்கு கரெக்டான ஷேடு கிடைக்கிற வரைக்கும். ஓகே, மேப்ளினில் பிரச்சனை என்னென்னா நிறைய ஷேடு இருக்க மாதிரி இருக்கும், பட் நம்ம ஸ்கின்னுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஷேடு இருக்க மாதிரி இருக்கும், பட் 4-5மே வந்து செட் ஆகாத மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த 4-5ல் ரொம்ப பெக்யூலியராக நீங்கள் பிக் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு மேப்ளின் வந்து பிடிக்காது. ஸோ பேசிக்காகவே எனக்கு இந்த ஃபிட்மி ரேஞ்சிலேருந்து 2 ஷேட் சூப்பராக செட் ஆகும். ஒன்று வந்து 335 கிளாசிக் டேன், அந்த அதர் ஷேட் இஸ் 340 கேப்புச்சினோ. நான் 335 கிளாசிக் டேன் போட்டுக்கணுன்னா எனக்கு வந்து அண்டர்நீத் ஆரஞ்சு கலர் கரெக்ஷன் வந்து தேவைப்படும். இல்லாட்டினா எனக்கு எங்கெங்கே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கோ அதெல்லாம் வந்து கிரேயாக டர்ன் ஆயிரும். இல்லைனா நான் வந்து அது ஒரு நல்ல வின்டர் டைம் அப்போ என் ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகிறப்ப தான் யூஸ் பண்ண முடியும். பட் 340 கேப்புச்சினோ வந்து எந்த அண்டர் ஒர்க்கும் இல்லாமலே நான் டேரெக்டாக பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ஷேட். நான் ஆல்ரெடி ஷேட் கம்பேரிசன் பண்ணி 2 வீடியோ வந்து இந்த மேப்ளின் ஃபிட்மி ரேஞ்சுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா மேலே கார்ட்ஸில் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணலாம். ஸோ மேப்ளினோட ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. மேப்ளின் ஃபவுண்டேஷனில் நம்ம வந்து 335 கிளாசிக் டேன் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து கன்சீலருக்கு போய்க்க போகிறோம். கன்சீலருக்கு நான் இன்றைக்கி அந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிக்விட் கன்சீலர் இன் ஷேட் வார்ம் சாண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கன்சீலர் பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு கன்சீலர் இவ்வளோ பெரிய பேக்கேஜிங்கில் வருது. பட் ஸ்விஸ் பியூட்டியை பொறுத்த வரைக்கும் பேக்கேஜிங் வந்து குறைய சொல்ல முடியாது, செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க பேக்கேஜிங். இது வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு ஒரு கன்சீலிங் அண்ட் ஹைலைட்டிங் ஷேடுக்கு இன் பிட்வீனாக இருக்கிற ஒரு ஷேட். ஸோ நான் இதை வச்சு எனக்கு ரிக்வயர்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு. ஸோ எனக்கு எங்கெங்கே இது போடணுன்ட்டு இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் இதை போட்டுக்கிறேன். இதுவும் அகெயின் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ரொம்பவே ஒரு ஹைப்டான ப்ராடக்ட். பட் இதுதான் வந்து ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டார்க் ஷேட் அவங்க கன்சீலர் ரேஞ்சில். பட் ஸ்டில் இது வந்து மேப்ளினோட ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் இன் ஷேட் கேரமல் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு மேப்ளின் ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இந்த கன்சீலர் கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு ட்ரை பண்ணேன். பட் இது வந்து சீரியஸ்லி டாப் நாச். இந்த ஃபவுண்டேஷன் நான் இதுதான் செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாஸ் டுட்டோரியல் வீடியோ இருக்கு இல்லையா, அப்போ யூஸ் பண்ணியிருந்தேன். And this is second time I'm using the concealer. Like blendability வந்து செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இந்த கன்சீலர் பிளெண்டிங் ஆகிற விதம் செம்மையாக பிளெண்ட் ஆகுது, ரொம்ப சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகுது, பேட்சியாகவே இல்லை, லைக் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, நல்லா அழகாக பிளெண்ட் ஆகிடுது. விச் இஸ் சம்திங் ஐ ரியலி லவ் அபவுட் திஸ் கன்சீலர். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, என்னோட எக்ஸாக்ட் ஸ்கின் டோன்லேருந்து ஒரு நல்ல ஹைலைட்டிங் கன்சீலர் அஃபோர்டபுள் ரேஞ்சிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணலாம். சான்ஸே இல்லை, ரொம்ப சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகுது, அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான கன்சீலர் இது. ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, பர்ஃபெக்ட் ப்ராடக்ட், ஒரு ட்ராபேக் கூட இல்லை. பேக்கேஜிங்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர் இந்த மாதிரி இருக்கிற எல்லா லிக்விட் ப்ராடக்ட்ஸையும் நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த ஸ்விஸ் பியூட்டியோட அல்ட்ரா ஃபைன் ஃபினிஷிங் பவுடர் இது வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து இதோட வேரியண்ட் நேம் வந்து பனானா. உள்ள பேக்கேஜிங் வந்து இப்படி தான் இருக்குது, செம்மையாக இருக்குது பேக்கேஜிங். அண்ட் இதுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி ஒரு பஃப் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து இந்த மாதிரி லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிட்டை வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது தனியாக டிட்டாச் பண்ண வேண்டியதில்லை, இது வந்து ஒரு அட்டாச்சு லிட்டு தான். ஸோ ரொம்ப வந்து நல்லா யோசிச்சு பண்ணியிருக்க மாதிரி இருக்குது, சும்மா ஏனோ தானோன்னு பண்ணாமல் நல்லாவே யோசிச்சு பண்ணியிருக்காங்க. நான் அவங்க கொடுத்துருக்க ஸ்பஞ்ச் வச்சே தான் செட் பண்ணுறேன். ஸோ இந்த பவுடர் வச்சு நீட்டாக செட் பண்ணியாச்சு. கண்ணுக்கீழே மட்டும் அப்படியே நான் விட்டு வச்சுருக்கேன், பிகாஸ் நான் வந்து ஐஸ்லெஸ்ஸில் பல வேலைகள் செய்ய போகிறேன், அதனால வந்து எனக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் விட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட ஜெல் ஐலைனர் அண்ட் ஐப்ரோ ப்ராடக்ட் ரெண்டுமே சேர்ந்து இருக்க மாதிரி. இது வந்து ஒரு 2-in-1 ப்ராடக்ட். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டிடுறேன். அண்ட் அதை காட்டுறதுக்கு முன்னாடி இதோட பேக்கேஜிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டிடுறேன். இந்த பேக்கேஜிங் வந்து நீங்கள் இப்படி புஷ் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகுது, அண்ட் உள்ளே வந்து இப்படி இருக்குது. சீரியஸ்லி ஃபார் த அமௌண்ட் வி பே இப்படி ஒரு ஃபினிஷ் இருக்கிற ப்ராடக்ட் வந்து சீரியஸாக நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது, அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து இந்த மாதிரி ஐப்ரோ ப்ராடக்ட் இருக்குது, அண்ட் கீழே வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஐலைனர் இருக்குது. என்ன மாதிரி ப்ராடக்டை தூக்கிட்டு போகிறதுக்கு சோம்பேறியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ப்ராடக்ட்குள்ளே இங்கே ஒரு குட்டி மிரர் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஐலைனர் ஐப்ரோ இது ரெண்டுமே வந்து இந்த மிரர் வச்சே பண்ணிக்கலாம். ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த மிரர்.
ஸோ இன்றைக்கி வந்து ஐ ஷேடோவுக்கு நான் இந்த பேலட் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த பேலட்டோட நம்பர் வந்து 04. ஸோ இந்த பேலட்லேருந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் எடுத்து நான் என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் வந்து ட்ரான்சிஷன் ஷேடை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு தேவையான பிக்மெண்டேஷன் வர வரைக்கும் நான் இந்த ஸ்டெப்பை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபாலோயிங் தட் இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணி நல்லா ஐஸை டிஃபைன் பண்ணிக்கிறேன். எனக்கு டிசைர்ட் எஃபெக்ட் கிடைக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸை நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் தட் இஸ் பீன் டன், இந்த மெரூன் ஷேட் எடுத்து இந்த ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் ஷேடுக்கு நடுவில் ஒரு இன்டர் கனெக்டிங் ஷேடாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாயில்டு பிக்மெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ இதை இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு யூனோ ஸ்ப்ரே எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக ஒரு இதில் டச் பண்ணி ஒரு ப்ரஷில் இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷில் டச் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். Oh my god. இதோட ஃபினிஷ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒன் ஸ்வைப் ஆஃப் அப்ளிகேஷனே எனக்கு தேவையான லெவல் அந்த இன்டென்சிஃபைடு அந்த பிக்மெண்டேஷன் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்து செட்டிங் ஸ்ப்ரேயோட யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது இந்த ப்ராடக்ட்டை. ஸோ நான் இந்த ப்ராடக்ட்டை என்னோட இன்னர் கார்னர் டில் தி மிட் ஆஃப் மை ஐலட்ஸ் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு கட் க்ரீஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்னே தெரில, லைக் வேறு லெவலில் இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஜொலிக்கிற ஐ ஷேடோஸ் போட்டுக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் அந்த ஐ ஷேடோ பேலட்லேருந்து ஒரு கோல்டன் ஷேட் எடுத்து என்னோட இன்னர் கார்னர் ஆஃப் த ஐலிட்ஸ் அதுக்கப்புறம் ப்ரோபோன் ஏரியா ரெண்டுலேயும் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட அண்டர் ஐஸில் இருக்கிற எக்ஸஸ் பவுடர் வந்து நான் டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட ஸ்விஸ் பியூட்டியோட ஜெல் ஐலைனர் எடுத்து என்னோட அப்பர் ஐலட்ஸில் ஒரு மினிமல் விங்ட் ஐலைனர் லுக் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணி என்னோட அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனையும் நான் நல்லா டைட் லைன் பண்ணிக்கிறேன். இதே ஐ ஷேடோ பேலட் எடுத்து கொஞ்சமாக வந்து லைட்டாக ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் எடுத்து நான் வந்து என்னோடய சைட்ஸ் ஆஃப் த நோஸ் வந்து கொஞ்சமாக ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரான்சிங் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ்க்கு போய்க்க போகிறோம். ப்ளஷ்க்கு வந்து இந்த பேலட்லேருந்தும் நான் வந்து எந்த ஷேடும் பிக் பண்ண முடியாது. எல்லாமே ஆரஞ்சிஷாக இருக்குது, இல்லைனா ரொம்ப டார்க் ஷேடாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஸ்டே கோக்கியோட இந்த ப்ளஷ் எடுத்துக்கிட்டேன். இதோட ஷேட் வந்து பீச் லேடி. இது செம்ம பிக்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஸ், இது ரொம்ப இட் இஸ் இன்டென்ஸ்லி பிக்மெண்ட்டட். நீங்கள் வந்து லைட் ஹேண்டாக யூஸ் பண்ணணும் இந்த பர்டிகுலர் ஷேடை. ஸோ இது முடிச்சாச்சு. இன் பிட்வீன் நான் மஸ்காரா வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ மஸ்காராவுக்கு வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரிசிஷன் மஸ்காரா தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதோட இன்னர் பேக்கேஜிங் வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்ப ஸ்லீக்காக ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்குது இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட பேக்கேஜிங் பார்க்குறதுக்கு. இதில் வந்து திக்னிங் லாங் லேஷஸ் மஸ்காரான்னு சொல்லியிருக்காங்க, பெர்மனன்ட் லெங்க்த்னிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது லெங்க்த்னிங் திக்னிங் ரெண்டும் பண்ணுதா இல்லையா என்னென்னு. Look at the effect you guys. வேற லெவல் இது. ஸோ நான் இதே மஸ்காரா வச்சு என்னோட அப்பர் அண்ட் லோவர் ஐ லேஷஸ் அண்ட் தென் என்னோட ஐப்ரோஸ் எல்லாம் வந்து நல்லா கோட் பண்ணிக்கிறேன். சீரியஸ்லி ரொம்ப 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 அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மஸ்காராவும் முடிச்சாச்சு. நான் வந்து குயிக்காக என்னோட ஃபேஸை செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபேஸ் செட்டிங்க்கு நான் அந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஃபிக்ஸர் ஸ்ப்ரே வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ரேவ்டு ப்ராடக்டாக இருந்தது. நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ டெஃபினெட்லி வாண்டட் டு ட்ரை இட், அதனால் வாங்கினது. ஸோ இன்னர் பேக்கேஜிங் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபிக்ஸர் ஸ்ப்ரே பற்றி சொல்லணுன்னா, இது அடித்த உடனே வந்து என்னால் ப்ரீத்தே பண்ண முடியல. ஒரு நல்ல சிட்ரஸி ஸ்மெல் இருந்தது. நல்ல இந்த ஒரு ஆரஞ்சு தோல்லாம் உடிக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி கப்புன்னு ஒரு ஸ்மெல் வந்து அடித்தது. எனக்கு லிட்டரலாக எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு 2 நிமிஷம் வந்து நான் ப்ரீத்தே பண்ணல, அப்படியே பாஸ் பண்ணிக்கிட்டேன். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரேக்னன்ஸ் இருந்தது. பட் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ சுத்தமாக அந்த ஃப்ரேக்னன்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஹைலைட்டருக்கு இந்த ஒரு ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது ஸ்விஸ் பியூட்டியோட ஃபியூஷன் ஹைலைட்டர் இன் ஷேட் நம்பர் 06.
ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் வாங்கின ஸ்விஸ் பியூட்டி ப்ராடக்ட்டே இது தான். ரொம்ப அஃபோர்டபுள் சைடில் எனக்கு ஹோப்ஸே இல்லை இந்த ஹைலைட்டரில். பட் நான் இதை யூஸ் பண்ணோடனே ஐ வாஸ் சூப்பர் ஷாக்ட். இது வந்து ஒரு சச் அ நேச்சுரல் க்ளோ க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஹைலைட்டர். ஐ ரியலி லவ் இட். நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணனா டெஃபினட்டாக இதை ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸ்விஸ் பியூட்டி லிப் க்ரியான் என்ன ஷேட் போட்டுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காஃபி. ஆக்சுவலி ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி யூ கைஸ், இந்த ஃபுட்டேஜ் வந்து பாதியிலே ஸ்டாப் ஆயிடுச்சு நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறப்போ. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் லிப்ஸுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்கும். இது ஒரு மாதிரி மியூட்டட் கூல் டோன்ட் ப்ரௌன். இந்த ப்ரௌன் ஷேட் வந்து லிப்ஸில் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு அண்ட் தென் லிப்ஸோட மிடில் மட்டும் ஆர்டிஸ்ட் நியூட் அப்படிங்கிற இந்த ஷேட் வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் ஐ டாப்ட் இட் வித் லிப் கிளாஸ். அதுக்கு நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிப் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவள் தான் இதை நான் லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு ஒயிட் ஸ்டோன் பிந்தி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபங்க்ஷன் அப்படின்னாலே வந்து ஆக்சசரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு பியூட்டிஃபுல்லான இயரிங் மட்டும் போட்டுக்க போகிறேன். இந்த இயரிங் போட்டுக்க போகிறேன். லைக் ஐ டோன்ட் நோ வை, பட் இதெல்லாம் வந்து என்னோட ரீசன்ட் ஃபேவரட்ஸ். பெரிய ஜும்காஸ் போட்டுக்கிறது. அண்ட் அதுவும் அந்த லுக்குக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிமெண்டிங்காக இருக்குது. அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எஸ், இதோட நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து என்னோட ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் யூஸிங் ஸ்விஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃபுல் ஆன் ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக். எல்லாருக்குமே தெரியும், லைக் சீக்கிரமே தீபாவளி வரப்போகுது. ஸோ தீபாவளிக்கு வந்து இந்த மாதிரி மேக்கப் லுக் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் தாராளமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் தீபாவளியை ரொம்ப ஹாப்பியாக நல்லா ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் போட்டு ஜாலியாக கொண்டாடலாம். ஸோ உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கிவ் அ பிக் தம்ஸ் அப். அண்ட் நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until it's bye from Priya. Bye bye.